ஆமையின் அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகா, இந்தியாவிலிருந்து. உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவருக்கு மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வார்த்தைக்காக கடந்து செல்வோம். கத்தர் அவருக்கு கூடாக இன்றைய நாளில் எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. ஆமென். ஆமென். Thank you brother. God bless you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நாமம் பசுத்தமுள்ள நாமம். அவர் நாமம் என்றென்றும் ஜீவிக்கிற நாமம். கர்த்தரை போற்றி துதிப்பதில் எந்த மனிதன் முதலிடம் கொடுக்கிறாரோ அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். கடந்த திங்கட்கிழமை எப்படி சத்ருவை மேற்கொள்ளுதல், அப்ப அந்த சத்ருவை மேற்கொள்வதற்கு எப்படி சத்ரு நமக்கு சோதனைகளையும் கொண்டு வந்து வேத வசனத்தை வாசிப்பதற்கும் ஜெபம் செய்வதற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கும் எவ்விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடை செய்கிறான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வேளையில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறார், பலத்தினாலே நிரப்புகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த நாமத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு உறுதுணையாய் நிற்கிற கர்த்தர். நாம் விசுவாசிகளுக்கு எந்தெந்த வீக்னஸ்கள் நாளை தாக்கப்படுகிறோம் என்பதை குறித்து கடந்த திங்கட்கிழமை நாம் ஆராய்ந்தோம். இந்த தேவ வசனத்தை பேசும்போது உங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளும் எந்த வீக்னஸ் உங்களை தாக்கப்படுகிறது, எந்த பலவீனம் உன்னை தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்தை வாசிப்பதற்கு பிரியம் இருக்க வேண்டும், ஜெபம் செய்வதற்கு தாகம் இருக்க வேண்டும், ஆலயத்திற்கு போவது, மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பது, தொழுது கொள்ளுவது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், ஒரு மனிதன் ஜெப வாழ்க்கையிலும் வேதத்தினுடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடைமுறையில் கொண்டு வருகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதனை செய்து அவர் சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு எவ்விதமாக கர்த்தர் துணையாய் நிற்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பலவீனங்களை அறிந்த கர்த்தர், நம்முடைய சுகவீனங்களை அறிந்த கர்த்தர்,
யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற கர்த்தர். பிசாசை மேற்கொள்வதற்கு வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெயம் கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு உதவி கரத்தை நீட்டுகிறவர் உலகத்தின் இரட்சகர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் எப்படி துணையாய் நிற்கிறார்? கர்த்தரால அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால நேசிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எவ்விதமாக அவர்கள் தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது ஒரு சில தவறுகள் வரலாம் கூட்டத்தில். ஆனா பெரும்பானவர்கள் தான் வேலை உண்டு, தன் கூலி உண்டு என்று அப்படியே வேலை செய்து கடந்து செல்லுகிற ஜனத்தாரை பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது அதிக முக்கியம். தேவ வசனம் என்பது அது அளவில்லாதபடி முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தட்டி எழுப்புகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஒவ்வொருவோடு கிரியை செய்ய வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவி பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள கர்த்தர், மகிமையின் கர்த்தர், மாறாத கர்த்தர், அவர்தான் நம்மை தாங்குகிறவர், தேற்றுகிறவர், ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் சத்துருக்களுக்கு முன்பாக, அப்போ இந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சத்துரு வெட்கப்பட்டு போகவும், அவனுடைய செயல்பாடுகள் வெட்கப்பட்டு போகவும், அவனுடைய கிரியைகள் வெட்கப்பட்டு போகவும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் நிற்பதை இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். தாவீது அரசன் தான் இந்த சங்கீதத்தை எழுதினவர், என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்போ தாவீது அரசனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின கர்த்தர். இந்த பந்தி என்பது கர்த்தரால ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆராதனை என்பது கர்த்தரால அசைவாடுகிற தேவ சமூகம், தேவனுடைய வீடு. வேலை செய்கிற இடம் ஒரு வீடா இருக்கலாம். போகையில வருகையில நல்லவர்களை கண்டடையலாம். எவ்வளவோ கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து மனிதன் வீட்டை கட்டி எழுப்புகிறான். ஆனால் நிலைமை என்ன என்பதை உணர்ந்து வாழ்வது கிடையாது. இந்த இடத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், வெளிநாட்டிலே
அநேகர் வேலை வாய்ப்புக்காக செல்லுகிறார், விசிட்டிங்காக செல்லுகிறார். அப்படி என்னுடைய சகோதரி ஆஸ்திரேலியா கடந்து சென்றார்கள். அவர்களுடைய மகள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். கர்மியானவில்ல, இந்த இடத்தில் தான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஒரு சத்ரு வெட்கப்பட்டு போவதற்கு ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஒரு சத்ருவை மேற்கொள்ளுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற தேவனுடைய தாசன். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போகும்போது ஆகாரம் வேறுபடுகிறது, தண்ணீர் வேறுபடுகிறது. ஏன்? ஆராய்தனுடைய ஸ்டீலே வேறு விதமாக போகிறது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னவென்றால், என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்போ ஒரு சத்துருக்கு முன்பாக தம்முடைய பிள்ளையினுடைய தலையை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் அவர். அவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது அவர் அதை செய்வார். தாவீது அரசன் வாழ்க்கையில் 2 மிருகத்தையும் கையிலே கிழித்து போட்டு, எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அதை செய்வதற்கு அவனுக்கு தெய்வீக பலன் கிடைத்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். சத்ரு வரும்பொழுது பின்னிட்டு ஓடுகிற தாவீது அல்ல, துதிக்கிற தாவீது, கர்த்தரை தேடுகிற தாவீது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தாவீது அரசனுடைய வார்த்தைகளை கவனிக்கும் போது 1 சாமுவேல் 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். கர்த்தருடைய ரட்சிப்பு பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அல்ல என்பதை திட்டவட்டமாக சொல்லப்பட்டது. இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது. எங்க கொண்டு வந்து சங்கீதக்காரன் நிறுத்துகிறாப்பார். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துணையா நின்று அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இல்லைன்னா சிங்கம் இவரை உட்கொண்டிருக்கும். ஒரு சிங்கத்தின் வாயை 2ஆக கிழிக்கக்கூடிய பலன் எங்கே வந்தது? தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்டு வந்தது. கோலியாத் அண்டையில் ஆபிரகாமுடைய குமாரன் நெருங்க நெருங்க அங்கு பின்வாங்கி போகிறவர்களை பார்க்கிறோம். இவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா கடைசி? ஏனென்றால்
இவர்களோடு கூட இருக்கிற கர்த்தர் இவர்களை விட்டு விலகினார் என்பது தான் அர்த்தம் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே தாவீது அரசனுடைய வாழ்க்கையில் துதித்தவர், பாடலை பாடினவர், அருமையாக கர்த்தரை நேசித்தவர், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கனத்தை கொடுக்கக்கூடியவர், அதை வைத்து வாழக்கூடியவர். இந்த வாழ்கிற கர்த்தர், வாழ வைக்கும் கர்த்தர், அவர் ஒரு முறை தாவீதின் பக்கமாக நின்றார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதான் இந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கையில கர்த்தர் யுத்த காலத்தில், யுத்த நேரத்தில் நின்றார். அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். தாவீது ஜெயம் கொள்வதற்கு காரணம் கர்த்தர் நின்றார். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் தேற்ற ஆரம்பித்தார். பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யுத்தம் கர்த்தருடையது. இதைத்தான் சிந்திக்கணும், இதைத்தான் யோசிக்க வேண்டும். கர்த்தருடையது யுத்தம். இந்த யுத்தத்தில் நீயும் நானும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். பிசாசு மேற்கொள்வது, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார். அவர் எங்கே அமைதியாகிறார், எங்கே ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் என்றால், யார் அவரை அசட்டு பண்றார்களோ, யார் அவருடைய கட்டளையை உடைக்கிறார்களோ, யார் அவருடைய நாமத்தை விசுவாசிக்காதபடி மேட்டிமையோடும் பெருமையோடும் நான் நான் என்று சொல்லுகின்ற வார்த்தையினாலே அநேகர் விழுந்து விடுகிறார்கள். இந்த இடத்தில் நமக்கு தேவையானது என்னவென்றால், கத்தாதி கத்தா, ராஜாதி ராஜா, நம்மை ஆளுகை செய்ய வரப்போகிறவர், அவருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். நமக்கு எந்த யுத்த களத்திலும் துணையாய் நின்று யுத்தத்தை பண்ணுகிற கர்த்தர் அவர். அப்போ வேத வாசிப்பு, ஜெபம் செய்தல், ஆலயத்தை பசுத்தமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அங்கு கடந்து செல்லுதல், விசுவாசத்தில் வளர்வதற்கு ஏதுவான காரியங்களை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நின்று பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். எத்தனை யுத்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனை யுத்தங்களை செய்திருக்கிறோம். யுத்தம் என்பது போய் மிலிட்டரியில முன்னாடியா நின்று யுத்தம் பண்ணுது இல்லை. இங்க யுத்தம் எதற்கு சொல்லுகிறது என்றால், பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற அவனை திசை திருப்பதற்கும் அவனை அழிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றும், நாமத்தின் வல்லமை இன்றும் ஜீவனுள்ள வல்லமையா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
யாரோ இந்த தாவீது அரசனுக்கு சத்ருவாய் எழும்பினார்கள். அதுல ஒருத்தன்தான் கோலியாத்து. கோலியாத்தினுடைய வாழ்க்கையிலே அவன் அறிந்து கொண்டது என்னவென்றால், அவன் பலசாலி, அவன் ஞானவான், புத்திமான், அவன் பலம் என்றும் குறுகாது, அவனை போல இந்த ஊர்ல யாருமே இல்லை என்று பலவிதமான சிந்தனையோடு அவன் புறப்பட்டு வந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கண்டது என்னவென்றால், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் போது நான் எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ள ஒரு விசுவாசியாய் கர்த்தருக்கு இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டினான். அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தாவீது அரசனுக்கு நன்றாக புரிந்தது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அல்ல, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. யுத்த களத்தில் நிற்கும் போது கர்த்தருடைய பெட்டி முன்னாக செல்லும். அது வல்லமுள்ள பெட்டி. அநேகருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடிய பெட்டி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெட்டி, ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பெட்டி, விசுவாசத்தில் தளராமல் ஓடக்கூடிய பலனையும் வல்லமையும் கொடுக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு கோலியாத் என்னும் ஒரு உயரமான மனிதன் சவுலையும் சவுலுக்கு உண்டான வேலைக்காரர்களையும் எல்லோரையும் அவன் அசிங்கமாக தாக்கி பேசி கொண்டிருந்தான். ராஜா யுத்த களத்திற்கு வேண்டிய எல்லா பொருளையும் கொடுத்தார். இவர் வேண்டாம் என்று தன் வாழ்க்கையில் அனுபவம் பெற்ற அந்த திட்டத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து கண்களை மாற்றினார். கண்கள் மாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை இருந்தது. எப்பவுமே யுத்த களத்தில கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே கோலியாத்திற்கு எதற்காக நின்று கொண்டிருக்கும் போது பயமில்லாதபடி எடுத்து சொன்ன வார்த்தைகள், அப்போது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பாத்தியிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து காவலிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் நாம் எதை பார்க்கிறோம், எதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. தாவீதுக்கு விசுவாசம்.
இவன் ஏசிக் கொண்டிருந்தவனை எப்படி இவனை தாக்குவது, வீழ்த்துவது என்ற ஒரு பெரிய பிரச்சனை இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே நிலாவிக் கொண்டிருந்தது. அப்படி சவுல் பயந்து கொண்டிருக்கும் போது தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்கு வருகிறார். ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், நான் போகிறேன். தீர்மானம் அவசியம் வாழ்க்கையில. ஜெபிப்பதற்கும் வேத வசனத்தை வாசிப்பதற்கும் எடுக்க வேண்டிய தீர்மானம். வாசிப்பேன், ஜெபத்தை அதிகமாய் ஆண்டவரோடு பேசுவதற்கு என்னை தட்டி எழுப்புவேன் என்ற அந்த வாஞ்ச உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் தாவீதுக்கு பயம் இல்லாதபடி அட்டை எடுத்தான், ஒரு கல்லை அதிலே வைத்தான். இதுதான் ரொம்ப முக்கியம். கல் என்பது, அந்த கல் பர்வதத்திலிருந்து வந்தது, மலையிலிருந்து வந்தது, பூமியிலிருந்து வந்தது என்று சொல்லலாம். ஆண்டவராகிய தேவன் அந்த கல்லை உருவாக்கினவர். அந்த கல்லுக்கு ஒரு சமாதானம், இழப்புகள் ஏற்படக்கூடாது என்று நினைத்துத்தான் இவைகளில் ஜாக்கிரதையோடு செயல்பட்டு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரையும் காலத்திற்கு ஏற்றபடி தெரிந்து கொள்ளுகிறார். சரியான நேரத்தில் பெலிஸ்தியன் கோலியாத் ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்து ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமாய் பேசிக்கொண்டு தன்னையே அர்ப்பணித்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாதபடி உலகத்தோடு தொடர்பு கொண்டு உலகத்தோடு ஆசா பாசமும் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை என்றும் சக்சஸ் ஆகாது. கர்த்தர் உனக்காக வந்து நிற்க மாட்டார். ஆண்டவரை நீ தள்ளிவிட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு, ஆண்டவருடைய கட்டளை தள்ளிவிட்டு, ஆண்டவருடைய பலிபீடத்தில் மகிமைப்படுத்த வேண்டியது, ஆண்டவருடைய வீட்டிலே சென்று ஆராதனை செய்வது, இவைகளில் முதலிடம் கொடுக்கும் போது உயர்த்தப்படுவாய். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவிலே, தேவ வார்த்தை என்றோ வல்லமுள்ள வார்த்தை. கர்த்தர் சொன்னார் என்றால் அதை செய்வார். மனிதன் மாறலாம். அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது? இந்த அவன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து தாவீது அரசனுக்கு உள்ளத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்தான். என் தெய்வத்தையும் என் தெய்வத்தினுடைய இஸ்ரவேல் ஜனத்தையும் இவன் சொல்லுவதற்கு இவன் யார்? யுத்தத்திற்கு நான் போகிறேன். அருமையானவல்ல, இந்த யுத்த களத்தில் நெருங்கி வரும் பொழுது தாவீது அந்த அளவுக்கு உயரம் உள்ளவன் அல்ல. கோலியாத்தை போல பார்வையிலே தாவீது அந்த அளவுக்கு பலசாலியும் பார்வையில் இல்லை.
உயரமும் பலச்சாலியும் அவனுக்கு வைத்திருக்கிற ஆயுதங்கள், ஈட்டி, இவையெல்லாம், கவசம், எல்லாவற்றையும் அவன் வைத்துக்கொண்டு யுத்த களத்தில் இஸ்ரேல் ஜனத்தை ஏசி கொண்டு அழைக்கிறான். ஜனங்களே, வா யுத்தம் பண்ணு என்று. இங்கதான் ஒன்று சிந்திக்க வேண்டியது நமக்கு உண்டு. என்னவென்றால், அப்போது அந்த பெலிஸ்தியன் எழுந்து தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி அவன் வருகின்ற வேகமும் தாவீது வருகின்ற வேகமும் வித்தியாசம் உண்டு. பிசாசால தெரிந்து கொள்ளப்பட்டவன், பிசாசனுடைய கிரியையினால அவன் அடிமையாகி இருக்கிறவன். தாவீதோ துதித்து துதித்து கிருபையை பெற்றவன், துதித்து துதித்து நன்றி செலுத்தி தன் ஆத்துமாவை தட்டி எழுப்பி சோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பலவிதமான கிருபைகளை பெற்றுக் கொண்டவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை அவனோடு கூட இருந்தது, கர்த்தருடைய நாமம் அவனோடு கூட இருந்தது. ஆகவே பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடுகிறான். அவன் ஓடும் ஓட்டத்தை கர்த்தர் விரைவுபடுத்தினார் என்று நான் சிந்திக்க தவற மாட்டேன். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து காவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். ஒரு கல்லை எடுக்கிறான், அடையிலே போடுகிறான், அதை சுற்றுகிறான். சுற்றி அவன் வேகமாக அதை எறிகிறான். காட்டிலே துதித்து துதித்து அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்ற தாவீது, துதியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தின தாவீது, கர்த்தருக்காக பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தாவீது, ஒரு யுத்த களத்தில் வரும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டினார். குள்ளனா இருந்திருக்கலாம், அவன் உயரமா இருந்திருக்கலாம், அவன் பலச்சாலியா இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு பலச்சாலியாய் தாவீது இல்லை. இல்லை என்றாலும் தாவீதோடு வாழ்கிற கர்த்தர் பெரியவர். அந்த பெரியவர் கூட இருக்கும் போது அந்த கோலியாத்தை காட்டிலும் பெரியவர் தாவீதோடு கூட இருந்தார் என்பது தான் அர்த்தம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரே கல் எடுத்தான். 5 கல் அவனிடத்தில் இருந்தது. அதில் ஒன்று எடுத்தான். அந்த ஒன்று கல்லை வீசினான். அது நேராக பட வேண்டிய இடத்திலே பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது பட வேண்டிய இடத்திலே பட்ட காரணத்திற்காக அவனுடைய நிலைமை மோசமாய் மாறுகிறது. நெற்றியில் பட்ட உடன் அதை எதிர்கொள்ளவும் அதை தாங்கக்கூடிய சக்தி கோலியாத்துக்கு இல்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது, பல கிரியைகளை செய்யும் போது
பலவிதமான உபத்திரங்களை கொடுக்கும் பொழுது, பலவீனமான காரியங்களில் நம்மை தாக்கும் பொழுது, ஒரு விசுவாசி பயப்படாமல் வாழ்க்கையை விரைவுபடுத்தும், தன் வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, தாவீதோடு கர்த்தர் இருந்தபடினாலே, கர்த்தர் தாவீதோடு இருந்தது நிச்சயமாகவே இருந்தது. இவ்வளவு பெரிய கோலியாத்தை கொல்லுவதற்கு தாவீது உபயோகப்படுத்தின கல் மாத்திரமல்ல. சொன்னான், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மையமாய் வைத்தான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தேற்றுகிற வார்த்தை. கர்த்தர் வந்து நிற்பார். கர்த்தர் வந்து அங்கு நின்றார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதுக்கு தோல்வி வரவில்லை. அங்கு கர்த்தர் வந்து நின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது, யாத்ராகமம் 14:14 பிரகாரம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்ற வார்த்தை அழுத்த திருத்தமாக மோசே இஸ்ரேல் ஜனத்திற்கு சொன்னார். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து யுத்தம் பண்ணினார். கோலியாத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய கிருபை தாவீதுக்கு தொடர்ந்தது. யோசித்து பாருங்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, கர்த்தருக்கென்று தன்னுடைய நாவை பயன்படுத்தி துதித்த தாவீது, கர்த்தருக்காக துதியின் பாடல்களை அதிகமாய் எழுதின தாவீது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை தொழுது கொண்ட தாவீது, கர்த்தர் விட்டு விடுவாரா? இல்ல. கர்த்தர் துணையாய் நின்றார். ஒரு சத்ருவை மேற்கொள்வதற்கு கர்த்தர் துணையாய் நின்றார். இதைத்தான் நீ நானும் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எத்தனை பிசாசுகள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், எத்தனை சோதனைகள் பிசாசின் மூலமாய் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் பிசாசின் மூலமாக வந்தாலும், நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் கொள்ளுவதற்கு கர்த்தர் கிருபையும் தருகிறார். கர்த்தரே வந்து நின்று நமக்காக யுத்தத்தை பண்ணுகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சத்ருவை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் தாவீதை பலப்படுத்தினார். தாவீதுக்கு வல்லமை கொடுத்தார். தாவீதுக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம்.
அவர் நாமம் மகிமை உள்ள நாம், அவர் நாமம் மாறாத நாம், அவர் நாமம் ஜீவிக்கிற நாம். கர்த்தரோடு அவருடைய வேத வசனத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது, கர்த்தரோடு பேசுகிற ஜெப ஆவி நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கும் போது, தன்னை அவருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ண, அவரை மகிமைப்படுத்த, அவரை தொழுது கொள்ள, தேவ சமூகத்தில் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிசாசு மேற்கொள்ளுவதற்கு அவர்கள் பிசாசு மேற்கொள்ளுவார்கள். இரண்டாவதாக, பிசாசு மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார். எப்படி ஒரு கோலியாத்தை வெல்லுவதற்கு கர்த்தர் துணையாய் நின்றாரோ, அப்படி நமக்கும் துணையாய் நின்று நம்மை ஆதரிப்பார், நம்மை காத்து கொள்வார், நமக்கு பலனை கொடுப்பார், நமக்கு வல்லமை கொடுப்பார். நம்முடைய விசுவாச பாதையை தொடர்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் நமக்கு துணையாய் நிற்பதாக. பிசாசு மேற்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு துணையாய் நின்று இந்த ஆண்டெல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் தொடர்வதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உம்மை ஆராதனை செய்வதிலும் உறுதியாய் இருக்கும் போது, நாங்கள் பிசாசை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர். எந்த பலவினை எங்களை தாக்காதபடி காத்துக் கொள்ளுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுகிற கர்த்தராய் நீ இறங்கி வருகிறீர். பிசாசு என்ன போராட்டங்கள் சோதனைகளை கொண்டு வந்து குடும்பங்களில் குழப்பங்களையும் வாழ்க்கையில் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையை கொடுத்து துணையாய் நின்று ஜெயம் கொள்ளுவதற்கு, பிசாசை மேற்கொள்வதற்கு பலனையும் கிருபையும் கொடுக்கிறார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் எடுத்து வந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும் மறுவலைப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளுக்கு தலைப்பு என்ன பாஸ்டர்? கர்த்தருடைய நாமத்தினாலே சத்துருவை மேற்கொள்ளுதல். ஆமீன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தாமே உங்களுக்கு வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்ப வார்த்தையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமீன். God bless you. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கேரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேறுவோம். ஆமீன். God bless you, பாஸ்டர். ஆமீன். God bless you. Thank you, brother.